இனிய திருப்பெயரே உங்களை நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். சிறப்பாக இந்த மகிழ்ச்சியான நாளை உங்களோடு நானும் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இரவிட தேடி வந்திருக்கிற உங்கள் உள்ளங்களுக்கும் உங்கள் இல்லங்களுக்கும் தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் அனைத்து நன்மைகளையும் இறைவன் நிறைவாக தந்து உங்கள் வாழ்க்கையின் பயணத்தில் அடிபட்டு நன்மையும் கிருபையும் தொடர வாழ்த்துகிறேன். இந்த வருடத்தில் கடந்த 6 மாதங்களை கடமை கண்ணின் கருவிற்பல் பாதுகாத்து பராமரித்து பக்குவப்படுத்தி பலப்படுத்தி வாழ்க்கையின் எல்லா காலகட்டத்தில் உறுதுணையாளராக துணையாளராக இருந்து குறிப்பாக இந்த வருடத்தில் அரை வருடங்களை கிடைத்திருக்கிறோம். இந்த 7வது மாதத்தின் முதல் நாள் கடவுள் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இறைவன் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக கடவுள் நாம் நன்றி செலுத்துவோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக. நம்மையும் நமது குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கடவுள் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். அருமையானவர்களே, படிக்க கிட்ட திருமறை பகுதி மிக சிறப்புக்குரிய ஒரு பகுதியாக நாம் பார்க்கின்றோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். எனக்கு அருமையான திருச்செவி மக்களை, இந்த வசனத்தை இறைவாக்காக வைத்து இந்த 7வது மாதத்தின் மைய செய்தியாக இந்த வசனத்தை மையப்படுத்தி உங்களோடு நான் அருளையாற்ற ஆசை கண்டேன். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். அவர் விலக்குகின்றவர், விலக்கி வைக்கின்றவர், விலகி வைக்க விரும்புகின்றவர். சகலவித நோய்களையும் மாற்றி அமைக்கின்ற ஆண்டவர், இல்லாமல் மாற்றுகின்றவர், எப்பொழுதுமே அழித்து விடுகின்றவர். வாழ்வை வாழ்வாக, வாழ்வை மகிழ்ச்சியாக, மகிழ்ச்சியை மனநிறைவாக, மனநிறைவை எப்போது நிறைவாக கொண்டாட வேண்டும், அப்படியே வாழ வேண்டும் கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஆண்டவர் நம்ம 7வது மாதத்தின் முதல் நாள் காலை அழைத்து வந்திருக்கின்றார். சகல நோய்களை உன்னை விட்டு அவர் விலக்குவார். எனக்கு அருமையான திருச்செவி மக்களை, இதை மையப்படுத்தி 3 தலைப்பின் கீழாக சுருக்கமாக உங்களுடன் அருளையாற்ற ஆசை கண்டேன். முதல் தலைப்பு, மாற்றுகின்ற செயல். கடவுள் மாற்றுகின்ற செயலை செய்கின்றார். சகல வியாதிகளையும் விலக்குகின்ற கடவுள் மாற்றுகின்ற செயலை செய்கிறார். எப்படி செய்கிறார் என்று சொன்னால், மார்க் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் குஷ்டரோகி ஒருவன் இயேசு கிட்ட வந்து முழங்கால் படையிட்டு, ஆண்டவரை உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக என்று மண்டிட்டு மன்றாடுகின்றார். 3 விதமான நபர்களை பார்க்க போகின்றோம். மூவருக்குடைய வியாதிகள், சகலமணி வியாதிகளை கடவுள் எப்படி அகற்றுகிறார் என்று. One man came before him, kneel before the God. அழகாக சுட்டி காட்டப்படுகும். சித்தமானால் சுத்தமாக்கும் என்று வேண்டுகின்றார். மண்டிட்டு மன்றாடுகின்றான். ஆண்டவருக்கு அருகில் வருகின்றான். தொழுநோயாளி, ஊருக்கு வெளியே இருந்தவன், தள்ளி வைக்கப்பட்டவன். அவனுக்கு ஒரு வியாதி இருக்கிறது. சமுதாயம் தள்ளி வைத்து விட்டது. எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, அந்த வியாதி அவனுக்கு ஊருக்குள்ளே வரவிடவில்லை. ஆனால் எந்த மனிதன் தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தானோ, எந்த மனிதன் தனியாக இருந்தானோ, அந்த மனிதன் இயக்கத்தில் இயேசு வருகின்றார். அவன் வருகின்றான். முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று மண்டிட்டு மன்றாடுகின்றான். எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, யாரெல்லாம் ஆண்டவரத்தில் கேட்கின்றோமோ, எதை குறித்து வருகின்றோமோ, எது தேவை என்று நினைக்கின்றோமோ, அத்தனையும் மாற்றி அமைக்கிற ஆண்டவர் உங்களோடு என்னோடு இருக்கின்றார். வசனம் அழகாக சுட்டி காட்டப்படுகிறது. மார்க் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே இயேசு மனதுருகி அவன் கையை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. இயேசு மனதுருகின்றார், உள்ளத்தால் உருகி நிற்கின்றார். தனிமைப்படுத்தப்பட்ட மனிதன்
ஒரு தொழுநோயாளி வியாதியில் இருந்தவர் இயேசு மனதிருக்கம் கொள்ளுகின்றார். யாரும் தொடாதவரை இயேசு தொடுகின்றார், மனதுருகுகின்றார். கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு நீ சுத்தமாகு. எனக்கு அருமையான திருச்செவி மக்கள், எனக்கு சித்தமுண்டு நீ சுத்தமாகு. தொட்டு சுகம் கொடுக்கின்றார். இயேசுவை தொட்டவர்கள் சுகமானார்கள், இயேசுவால் தொடப்பட்டவர்கள் சுகமானார்கள். எனக்கு சித்தமுண்டு நீ சுத்தமாகு. எனக்கு அருமையானவளே, கை தொட்டு சுகம் கொடுக்கின்றார். சமுதாயம் ஒதுக்கியது, இயேசு அவன் உடன் வருகின்றார், தொடுகின்றார். தொடாதவரை இயேசு தொடுகின்றார். எனக்கு சித்தமுண்டு. அழகாக சுட்டி காட்டப்படுகிறது. உடனே அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனுக்கு நீங்கிற்று. எனக்கு அருமையானவளே, மார்க் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்களேன் சீக்கிரம். அவனும் புறப்பட்டு இந்த சங்கதி எங்கு விளங்கும்படியாக பிரசங்கம் பண்ண தொடங்கினா. போதும் பாருங்க. இதனால் அவர் வெளியரங்கமாக உள்ளே வராமல் தங்கப்பட்டதாய் காணப்படுகின்றது. பாருங்கள், யாருக்கு சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகின்றார், ஆனால் இவன் ஊருக்கு உள்ளே ஓடுகின்றார். எந்த ஊர் ஒதுக்கி வைத்ததோ அந்த ஊருக்குள் போகிறான். ஊருக்கு வெளியே இருந்தவன் ஊருக்கு உள்ளே போகிறான். ஊருக்குள் இருந்த மக்கள் ஊரை விட்டு வெளியே வருகின்றார்கள். இவன் போய் பிரசித்தம் பண்ணினான், இயேசுவை அறிவித்தார். இந்த மாற்றுத்திறனாளி, இந்த குஷ்டரோகி ஒரு நற்செய்தியாளா. எனக்கு அருமையானவர்களே, சுருக்கமாக முடிக்கின்றேன். இந்த மாற்றுத்திறனாளி, இந்த குஷ்டரோகி ஊருக்கு உள்ளே போய் அறிவிக்கிறான். எந்த ஊர் ஒதுக்கியதோ அதே ஊருக்கு போய் அவன் அறிவிக்கிறான். இங்கே நடக்கிற செய்தி என்ன? மாற்றுகின்ற செயல். கடவுள் மாற்றுகின்ற செயலை அந்த குஷ்டரோகியுடைய வாழ்விலே செய்தார். இரண்டாவதாக மாற்றமடைந்த செயல். இரண்டாவது மாற்றமடைந்த செயல். மத்தேயு 8:5 வசனத்திலே நூற்றுக்கு அதிபதி ஒருவன் வருகிறான். ஆண்டவரிடம் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதத்துக்கு கொடிய வேதனைப்படுகின்றான். One century came to heal. My servant is late. அழகாக சுட்டி காட்டப்படுகிறது. I will come, I will heal him. I am not worthy to say one word. My servant will be healed. என் பணியாளர் அவன் நலமடைவான், ஒரு வார்த்தை சொல்ல. வார்த்தைக்காக ஏங்கி வந்தான். அவன் பணியாள், கூலிக்காரன், அவனுடைய வேலைக்காரன் பலவீனமாயிருக்கிறான், திமிர்வாதமாய் வியாதியில் இருக்கின்றார். நூற்றுக்கு அதிபதி வருகிறார். எல்லாம் இருக்கிறது அவரிடத்தில், ஆனால் சுகம் கொடுக்க முடியவில்லை. பணபலம் இருக்கிறது, படைபலம் இருக்கிறது, ஆதிக்கம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, அனைத்தும் இருக்கிறது, ஆனால் சுகம் கொடுக்க முடியவில்லை. சுகம் கொடுக்கிறவன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசுவை தேடி வருகிறார். ஆண்டவரே, வீட்டில் சுகவீனமாய் கிடக்கிறார், நான் வருகிறேன், வேண்டாம் ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரே, என் வேலைக்காரன் நலமடைவான். வார்த்தைக்காக எங்கே வந்தான்? வார்த்தை வாழ்வுக்குரியது, வார்த்தை வளமைக்குரியது. வார்த்தை ஒரு மனிதரை வெல்லவும் செய்யும், கொல்லவும் செய்யும். வார்த்தை ஒரு மனிதரை ரணப்படுத்தும், குணப்படுத்தும். குணப்படுத்த வார்த்தையை தேடி வந்தான், வாழ்வு கொடுக்க வார்த்தையை தேடி வந்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வருகிறேன், வேண்டாம் வேண்டாம் ஆண்டவர், நாட்டு ஒருத்தி, நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல. அழகை சுட்டி காட்டப்படுகிறது. நான் ஒரு போய் என்று சொன்னால் போய்கிறேன், வா என்று சொன்னால் வருகின்றான். இஸ்ரேலுக்குள் இப்படிப்பட்ட விசுவாசனை கண்டதில்லையே. விசுவாசத்தை மையப்படுத்தப்படுகிறது. எந்த மனிதன் தேடி வந்தானோ அவன் இயேசுவோடு உரையாடல் நடத்தி கொண்டிருக்கிறான்.
தன்னுடைய வேலைக்காரனுக்காக நலமடைய வேண்டும், நோய் அவனில் நீங்க வேண்டும் என்று எதிர்பார்த்து வந்தான். நடந்தது என்ன தெரியுமா? வாசிங்க 13ஆம் வசனத்தை. நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசனுக்காக நீ போகலாம். எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, இன்று ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், நீ போகலாம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ எதை குறித்து உள்ளே வந்தாய்? எந்த வேதனை குறித்து வந்தாய்? எந்த வியாதியை குறித்து வந்தாய்? எதை நிறுத்தி கலங்கி போனாய்? எதை குறித்து கண்ணீர் வடிக்கிறாய்? எதை குறித்து பலனை தெரிவிக்கின்றாய்? கலங்காதே. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் நலம் அடைந்தான். எனக்கு அருமையானவர்களே, இது மாற்றம் அடைந்த செயல். முதலில் மாற்றுகின்ற செயல், இரண்டாவது மாற்றம் அடைந்த செயல். முதல் குறிப்பு மாற்றுத்திறனாளியாகிய குஷ்டரோகி. இரண்டாவது குறிப்பில் பார்க்கிறோம், தன் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாக்கிறது. மூன்றாவது தலைப்பு, நேரத்தை கருத்துடன் முடிக்கிறேன். மூன்றாவது தலைப்பு மாறுகின்ற செயல். முதல் தலைப்பு என்ன? சத்தமாக சொல்லுங்க. இரண்டாவது, மூன்றாவது எல்லாம் மாமாலே வந்தால் ஐயர் குழப்பத்து பார்த்துங்க. நீங்கள் குழப்பாதுந்தா சரியா? மாறுகின்ற செயல். யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 38 வியாதியில் ஒரு மனிதன் ஒரே இடத்தில் இருக்கிறான். நடக்க முடியவில்லை, எழுந்து தடுமாட முடியவில்லை, ஒரே இடத்தில் விழுந்து கிடக்கின்றான். பாருங்கள், 6ஆம் வசனத்திலே படுத்திருந்த அவனை இயேசு கண்டு நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்பி. வாசிங்க 6ஆம் வசனத்தை. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, 38 வருடம் உடைந்து போன ஒரு மனிதன், உருகுலைந்து போன மனிதன், சிதைந்து போன மனிதன், நிறைவில்லாத மனிதன், கண்ணீர்ந்த மனிதன், நீ சுகமடைய வேண்டும் விரும்புகிறாயா? பாருங்கள், எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பான், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். 38 வருடம் ஒரே இடத்தில் இருந்தான் அந்த மனிதன். கேட்பாராட்டு யார் இருந்தான்? வாசி, அடுத்த வசனம் வாசிங்களேன். ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது கொண்டு போய்விட ஒருவரும் இல்லை. அருமையானவர்களே, ஆண்டவரே, குளம் கலக்கும் போது கொண்டு போய்விட ஒருவரும் இல்லை. ஒருவரும் இல்லை என்று அப்போ யாரா இருக்கணும்? அவன் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மனிதன், கேட்பாரற்ற மனிதன், தனியாக இருக்கிறான். அவனுக்கு யாரும் கிடையாது. அப்போ ஆண்டவர் யாரை தேடி போகிறார் பார்த்தீங்களா? யாருக்கு சுகம் கொடுறார் பார்த்தீங்களா? யாரும் இல்லாத ஒரு மனிதனை. இன்னைக்கு நீங்களும் நானும் யோசிக்கலாம், எனக்கு யார் இருக்கிறார்கள்? யார் எனக்கு பரிந்து பேசுவார்கள்? யார் எனக்காக நல்ல கருத்தை பேசுவார்கள்? அவர் சொல்லுகிறார், தண்ணீர் கலக்கும்போது கொண்டு போய்விட யாரும் இல்லை. யாரும் இல்லாத மனிதனை இயேசு தேடி செல்லுகிறார். கடவுளுடைய திட்டம் என்ன தெரியுமா? அவன் நலமடைய வேண்டாம், அவன் சுகமடைய வேண்டாம். ஆண்டவரே, தண்ணீர் கலங்கும்போது கொண்டு விட ஆள் இல்லை. பாருங்கள், குளம் கலங்குகிறது, கண்களில் தண்ணீர் கலங்குகிறது. குளத்தில் தண்ணீர், கண்களில் கண்ணீர். குளம் கலங்குது, கண் கலங்குது, கலங்கி நிற்கின்றான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இதுதான் ஐயா. அம்மா, அநேக வாழ்க்கை இதுதான் ஐயா. அநேக உள்ளங்கள் கலங்கி போச்சு, கலங்கி நிற்குது. எனக்கு வியாதி இப்படி தான் இருக்குமா? வியாதியிலிருந்து ஒரு மீட்பு கிடைக்காதா? வியாதியிலிருந்து விளக்கம் அளிக்க மாட்டாரா? வியாதி ஆண்டவர் மாற்றி அமைக்க மாட்டாரா?
எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாடுகிறோம். இதுதான் என் வாழ்க்கையா? இதுதான் என் நிலையா? எப்போது இதற்கு விடியல் கிடைக்கும்? எப்போது பதில் கிடைக்கும்? எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாடுகிறோம். என் வாழ்க்கை மரண பயத்தில் இருக்கிறது. என் வாழ்க்கை பல நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறது. எங்கு சென்றாலும் இதற்கு பதில் இல்லை. வியாதியில் இருக்கிறேன், மரணப்படுக்கையில் இருக்கின்றேன், வியாதி என்னை ஆட்கொண்டு இருக்கிறது. அதற்கு வழி கிடையாதா? அதற்கு பதில் கிடையாதா? ஒன்றை சொல்லுகிறேன், நமது கடவுள் நம்மை விடுவிட மாட்டார். நாம் கடவுளுடைய பிள்ளைகள். நீ எழுந்திரு, எழுதுன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. டேக் மேக் அண்ட் வாக். எழுந்திரு, நட. எந்த இடத்தில் உடைந்து போயிருந்தானோ, இனிமேல் வாழ்க்கை இல்லை நினைச்சானோ, அதே இடத்தில் கடவுள் எழுப்பி நிற்கிற ஆண்டவா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் எங்கே நான் உடைந்து போயிருக்கிறோம், இனிமேல் இல்லை என்று நினைக்கிறோமா, அங்குதான் தலை நிமிர்ந்து வாழப் போகிறோம். அங்குதான் மகிழ்ச்சியாக வாழப் போகிறோம். அங்குதான் மன நிறைவோடு வாழப் போகிறோம். அவர் நிறைவை கொடுக்கிற ஆண்டவர், வியாதியை மாற்றி அமைக்கிற ஆண்டவர். சகல வியாதியை உன்னை விட்டு விலக்குவா. எனக்கு அருமையானவர்களே, மாட்டுகின்ற செயலாக, மாட்டுமன செயலாக மாறுகின்ற செயலாக கடவுள் செய்கிறார். அவர் செய்து முடிக்கிறவர். சங்கீதம் 138 கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவார். ஆகவே சுருக்கமாக நான் முடித்து விட்டேன். இந்த 7வது மாதத்தின் நிறைவாக்கு உபாகமம் 7:15. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. உபாகமம் 7:15 சொல்லுங்க. கர்த்தர் சகல வியாதியையும் உன்னை விட்டு விலக்குவார். இப்போ சொல்லுவோம், என்னை விட்டு விலக்குவார். கர்த்தர் சகல வியாதியையும் என்னை விட்டு விலக்குவார். அவர் நல்லவர், எல்லாவற்றையும் செய்கிறவர். அருமையானவர்களே, ஒருவேளை எந்த எண்ணத்தோடு வந்திருக்கலாம், ஒருவேளை நமது பிள்ளைகளை குறித்து வந்திருக்கலாம், குடும்பத்தினுடைய தந்தை குறித்து வந்திருக்கலாம், தாயை குறித்து வந்திருக்கலாம், மகன் மகளை குறித்து வந்திருக்கலாம், பேரன் பேத்தியை குறித்து வந்திருக்கலாம், இந்த வியாதி இருக்க நினைத்து வந்திருக்கலாம். சோர்ந்து போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. எப்படி 100 போகலாம் என்று சொல்லி அனுப்பினாரோ, இப்போ கடவுள் நம்மை அனுப்புகிறார். நீங்களும் செல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியை மனதில் பெற்றிருப்பார்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக.